ரீசெண்ட் டேஸாக நான் கடையில் வாங்குகிற பன்னீர் எல்லாமே ரொம்பவே ஹார்டாக இருக்குது. டேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ரஃப்பாக இருந்தனால பன்னீர் சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு. சரி நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. வெறும் 5 நிமிஷம் வேலை தான், சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேலை பார்த்தீங்கன்னா சாஃப்டான பன்னீர் வீட்டிலேயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பசும்பால் இல்லாட்டி பாக்கெட் பால் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பசும்பாலில் 700 ml வரைக்கும் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி பொங்குனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விடுங்க. நல்லா சாறு வரணும். சாறு வரலை அப்படின்னா 1 லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 கிண்டு மட்டும் கிண்டி விட்டிங்கன்னா போதும். 1 நிமிஷத்துலேயே பால் நல்லா திரஞ்சு தண்ணி தனியாக, பாலில் இருக்க பன்னீர் தனியாக நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிரும். இப்போ நான் லெமன் புழிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டவ்வை நல்லா கூட்டி வச்சுட்டு லைட்டாக ஒரு 2 கிண்டு கிண்டி விடுறேன். பால் நல்லா எவ்வளோ திரஞ்சு வருதுன்னு பாருங்கள். நல்லா இருக்க பால் இந்த மாதிரி திரஞ்சு தண்ணி மட்டும் நல்லா தெளிஞ்சு வந்துடும். நல்லா திரஞ்சு வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிக்க போகிறோம். வடிகட்டி மேலே ஒரு துணி வச்சு வடிகட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட பன்னீர் வேஸ்ட் ஆகாமல் அந்த துணியிலே நல்லா ஸ்ட்ரெயின் ஆயிரும். இப்போ ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன். அது மேலே ஒரு வெள்ளை துணியை நல்லா விரித்து வச்சுட்டு இப்போ வடிகட்டிக்கிறலாம். ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு துணி தான் வைக்கணும். அப்போ தான் ரொம்ப நேரம் கழித்து நல்லா தண்ணி வடிகட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அப்புறம் அந்த கூட இருக்க பன்னீரையும் சேர்த்து துணியிலே வடிகட்டி விட்டுறலாம் சூடாக இருக்கும்போதே. இப்போ லெமன் புழிஞ்சனால அந்த பன்னீரில் லைட்டாக லெமன் ஸ்மெல் வரும். அது போகிறதுக்கு நார்மல் வாட்டரில் ஒரு 3 முறை மட்டும் நல்லா அலசி விடுங்க. இப்போ நல்லா நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன். பன்னீர் நல்லா ஒரு சாஃப்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 முறை நல்லா தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணி விட்டால் போதும். லெமனோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. லெமன் இல்லாட்டி 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணாலும் பால் திரஞ்சு வந்துடும். வினிகர் இல்லைன்னா லெமன் ரெண்டில் ஏதாவது ஒரு பொருள் மட்டும் பால் திரிகிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நல்லா டைட்டாக துணியை இறுக்கிட்டு அந்த வடிகட்டி மேலே வச்சு ஏதாவது ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் தட்டில் வச்சு கூட அது மேலே தண்ணி பிடிச்சி வெயிட் வைக்கலாம். ஹெவியான வெயிட் நல்லா வைக்கும்போது அந்த பன்னீரில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிடும். இந்த மாதிரி வெயிட் வைக்கிறது ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெயின் ஆகி பன்னீர் நமக்கு கிடச்சிரும். ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி வச்சுட்டு எடுத்திங்கன்னா தண்ணி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எப்படி வடிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், நல்லாவே தெரியும். இப்போ நம்ம துணியை பிரித்து பார்த்துடலாம். ஒரு 3/4 மணி நேரம் நான் அப்படியே வச்சுட்டேன். நல்லா தண்ணி நல்லா வடிஞ்சு பன்னீர் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டிலே பன்னீர் செஞ்சாச்சு. கடையில் வாங்கினோன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு ரொம்ப ஹார்டாக கொடுக்குறாங்க. ரொம்ப ஹார்டாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இல்லை. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்குது. நம்ம வீட்டில் செய்கிறது டைமும் கம்மியான டைம் தான் இந்த பன்னீர் செய்கிறதுக்கும். இனிமேல் நீங்களே வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ நார்மலாக பன்னீர் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்கும்போது கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் ஹார்டாயிரும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டும் கம்மியாகும், செய்கிற வேலையும் ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.